குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். விதி 52லேருந்து 62 வரை சொல்கிறது குடியரசுத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் வந்து விதி 63லேருந்து 71 வரை சொல்கிறது குடியரசு துணைத் தலைவர். விதி 52. இந்தியாவில் குடியரசில் ஒரு இருப்பா சொல்கிற விதி வந்து 52. 53 வந்து மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம். 53 குடியரசோட தேர்தல் வந்து 54. குடியரசோட தேர்ந்தெடுக்கும் முறை வந்து 55. குடியரசோட பதவி காலம் 56. குடியரசுத் மறு தேர்தலுக்கான திரும்ப அகைன்ஸ்ட் தேர்தலை வச்சு தேர்ந்தெடுக்கான தகுதி வந்து 57. 58 வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் அவருக்கு என்னென்ன தகுதிலாம் இருக்குன்னு சொல்கிற விதி 58. 59 அலுவலகத்தின் நிபந்தனைகள். 60 வந்து பதவியேற்பு உறுதிமொழி. 60. குடியரசோட பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறை வந்து 61. தேர்தல் கால அவகாசம் 62. குடியரசு துணைத் தலைவர். இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒரு இருக்காருன்னு சொல்கிற விதி வந்து 63. 64 வந்து பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக குடியரசு துணைத் தலைவர் வந்து இருப்பா சொல்கிற விதி வந்து 64. 65 வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்து என்ன சொல்கிறார், குடியரசு துணைத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் பணியை ஆற்றுவார். சப்போஸு குடியரசுத் தலைவர் இல்லைன்னா குடியரசு துணைத் தலைவர் வந்து அந்த பதவியை வந்து இருப்பார்னு சொல்கிற விதி வந்து 65. குடியரசுத் தலைவராக இருப்பார் சொல்கிற விதி வந்து 65. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்து 66. பதவி காலம் வந்து 67. அவரோட காலியான பதவியிடத்தை நிரப்புதல் வந்து 68. பதவி பிரமாணம் உறுதிமொழி 69. குடியரசு துணைத் தலைவரோட பதவி பிரமாணம் உறுதிமொழி 69. 70 வந்து தற்செயல்களில் குடியரசுத் தலைவர் செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். இப்போ குடியரசுகளோட செயல்பாடுகளை நிறைவேற்றுதல் வந்து இது வந்து குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகளை நிறைவேற்றுதல் சொல்கிற விதி வந்து 70. தற்செயல்களில் 71 வந்து குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவரோட தேர்தல் 2 பேர்த்தோட தேர்தல் தொடர்பான தகராறுகள் இருந்துச்சுன்னா அதை வந்து உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும். 2 பேர்த்தோட தலைவரும் துணைத் தலைவர் 2 பேர்த்தோட தேர்தல் தொடர்பான தகராறுகள் சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும் சொல்கிற விதி வந்து 71. தேர்தல் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, அதுக்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்தல் வந்து 54. இவரோட தேர்தல் வந்து 66. இவருடைய பதவி காலம் வந்து 56. இவருடைய பதவி காலம் வந்து 67. இவர் வந்து மறு தேர்தலுக்கான தகுதி 57. காலியான பதவியிடத்தை நிரப்புதல் வந்து 68. 57, 68. பதவி பிரமாணம் இவருக்கு வந்து 60. இவருக்கு வந்து 69. பதவி பிரமாணம் வந்து உறுதிமொழி 69. உச்சநீதிமன்றம் வந்து காமன் 71 வந்து 2 பேருமே காமன் தான், தீர்த்து வைக்கிறாங்க. தகராறுகள் தீர்த்து வைக்கிறது 71 காமன். ஏன்னா 71னா 2 பேர் பொருந்தும். குடியரசு துணைத் தலைவர் 2 பேர்த்தோட தேர்தல் தகராறுகள் வந்து உச்சநீதிமன்றம் தீர்த்து வைக்கும். இது வந்து 52 வந்து குடியரசு தலைவர் வந்து 52 குடியரசுத் தலைவர் இருப்பா சொல்கிறது. 63 வந்து இந்தியாவிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஒரு இருப்பா சொல்கிற இது வந்து 63. நெக்ஸ்ட்டு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா 64 வந்து பதவி வழியில் மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறது. 64 மாநிலங்களவை தலைவராக இருக்கிறார் சொல்கிறது 64. நிர்வாக அதிகாரம் குடியரசு நிர்வாக அதிகாரம் தான் 53. நிர்வாக அதிகாரம் வந்து 53. இது இம்பார்ட்டன்னு. தேர்ந்தெடுக்கும் முறை இதில் வந்து தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றி சொல்லலை, இதில் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் முறையை சொல்லியிருக்காங்க. தேர்தல் சொல்லியிருக்காங்க 2லேயும். ஆனால் தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து இதில் சொல்லியிருக்காங்க 55ன்னு. இல்லை தேர்ந்தெடுக்கும் முறையை வந்து சொல்லலை.